வணக்கம். 2 டிசம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை. யோகா மெடிடேஷன் மனவழி பயிற்சிகள் பாகம் 20. உங்கள் சிந்தனை போக்கிலே ஒரு திருப்பம் ஏற்படட்டும். பழையன கழித்திடுக. தேய்ந்த பழமை, தீய்ந்த நினைவு இவற்றை நீக்குக. இன்று புதிதாய் பிறந்தோம் என நினைக்க உங்களுக்குள் இறைவன் உள்ளான் என்பதை உணருங்கள். அவனே நீங்கள், நீங்கள் அவன். இவ்வாறு உணருங்கள். இப்படி சொல்வது எளிது. ஆனால் இந்த உணர்வு வருவதற்கு முறையான பயிற்சி வேண்டும். வாழ் முழுவதும் கடவுளுடையது என ஒப்படைக்க பழகுங்கள். ஒரு பெருமலை சிகரத்திலிருந்து விழுகின்ற அருவியின் பேராற்றலை உங்களுக்குள் ஈர்க்க பழகுங்கள். அந்த பேராற்றலை ஆக்க செயல்திறன் என்ற சுழலிலே சுழற்றி சக்தியை பெருக்கும் சிந்தனை திறனை உருவாக்குங்கள். எண்ணத்தில் இவ்வாறு மலரும் தெய்வீக செயலால் உங்கள் வாழ்விலே ஒளியும் வலியும் காற்றும் ஓங்கி சிறகட்டும். நம் செயல்திறனாகிய மின்கலத்தில் இருந்து பேட்டரி மறுத்திறன் ஊட்டி புதுப்பித்து வல்லது நம் உள்ள கடவுள்தான். அந்த கடவுள் நம்முள் இருப்பதை உணர பழகுவதே உரிய வழி. ஒவ்வொரு மனிதனுக்கு காந்த சக்தி உண்டு. முறையான பயிற்சியால் அந்த சக்தியை பெருக்கலாம். அந்த சக்தியால் தன் நோயையும் பிறர் நோயையும் குணப்படுத்த முடியும். அந்த காந்த சக்தியை தருவது தவயோக பயிற்சி மட்டுமே. நாளை சந்திப்போம். நன்றி.